மலேசியாவுக்கு வந்திருக்கோம். நம்மளை யாராவது சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே ஒரு 2 வகுப்பு வச்சுருக்கிறோம். சனிக்கிழமை வரைக்கும் இங்கே தான் இருக்கிறோம். அந்த யூடியூப்பில் போஸ்டரில் அட்ரஸ் அந்த நம்பர் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துட்டு வாங்க. பிரபஞ்சத்தோடைய வழிகாட்டுதல் பேரில் வந்திருக்கிறோம். எத்தனையோ குருமார்கள் வந்து இங்கே சத்சங்கம் பண்ணியிருக்கிறாங்க, தியானத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. நான் அதுக்கு வரலை. நான் மோட்சம் சம்பந்தமாக மனிதர்களுக்கு ஒரு பெரிய தீர்வையும் விடுதலையும் அளிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். மலேசியாவில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய செயலையும் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது காலத்தோடைய கணக்காக இருக்குது, காலத்தோட கட்டாயமாக இருக்குது. இதுவே ஒரு குண்டலினி சக்திக்குரிய நாடு தான் இந்த நாடு. இந்த நாடு குபேர நாடுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சகோதரிகள் ஒரு இடம் தேர்வு பண்ணியிருக்காங்க. அந்த அட்ரஸ் கீழே கொடுத்துருக்குறோம், அதையும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த நாளும் இங்கே வகுப்பு இருக்குது. எந்த சார்ஜ் எந்த விஷயமும் இல்லை. இயல்பாக யதார்த்தமாக வாங்க. நம்மளால் என்ன உங்களுக்கு என்னகிட்ட இருந்து தியானத்துக்குள்ளே இருந்தோ ஒரு செயல் வடிவத்தை நம்ம என்ன உங்களுக்கு கடத்த முடியுமோ அதை கடத்துகிறோம். 100% மோட்சத்துக்காக ஒரு செயலுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். பார்த்துக்கலாம். ஒரு நல்ல செயலோட நேரில் சந்திப்போம். ஆன்ம விடுதலை சரியாக கொடுக்கலன்னா பித்திருக்கள் சாபங்கள் நமக்குள்ளே வந்துடும். பித்திருக்கள் சாபங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாபம் கொடுக்க மாட்டாமா. ஒருத்தன் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் உன்னை அழைச்சிக்கிட்டே இருப்பான். நீ அவனை நிராகரிக்க அவன் மனம் நொந்து போக அது சாபமாக மாறும். நம்ம முன்னோர்கள் தகப்பன் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன், மகனை பார்க்கறதுக்காக அந்த அலைவரிசை நிற்கும். இப்போ நான் ஆன்ம விடுதலை கொடுக்கல 2-3 பேட்டர்ன் இருக்குது. எப்படின்னா, ராமேஸ்வரத்தில் ஆன்ம விடுதலை நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறேன். நிறைய பேருக்கு என்னை நினச்சி உட்காந்து தியானம் பண்ணாக்கோ அவங்க முன்னோர்களுக்கு ஆன்ம விடுதலை கொடுத்துட முடியும். ஆனால் அவங்க வீட்டில் அவங்களுடைய தாய் தந்தையெல்லாம் வாழ்ந்திருப்பாங்கல்ல, ஆன்ம விடுதலை கொடுத்தாச்சு. ஆனால் அந்த அம்மா வாழ்ந்தது அவங்க அப்பா வாழ்ந்ததோட அலைவரிசைகள் அங்கே இருக்கும். அந்த அலைவரிசைகள் எப்படின்னா, ஒரு ஊதுபத்தியோட புகை எப்படி அங்கே தங்கி இருக்கோ ஒரு வீட்டுக்குள்ளே, அந்த மாதிரி அலைவரிசை இருக்கும். அந்த அலைவரிசை ஒரு நாள் வெளியில் ஏறணும். அந்த அலைவரிசையினால தான் ஆன்ம விடுதலை கொடுத்து சில பேருக்கு கனவு வர்றது, சில பேருக்கு அவங்க ஞாபகம் வர்றது அப்படி இருக்குது. ஆன்ம விடுதலைன்னா பல பேருக்கு என்னன்னு தெரியாது. ஆன்ம விடுதலை என்னன்னா, செத்து போனவனோட ஞாபகத்திலிருந்து விடுபடுறதுன்னு அர்த்தம். அவங்களுடைய அலைவரிசையே நமக்கு வராது. அவங்க யாரோ நம்ம யாரோன்னா தனியாக விடுபட்டுருவோம். அதுதான் விடுதலை அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஞானி என்ன சொல்கிறான்னா, அருணகிரியே திருப்பி வர்றாரு அப்படின்னா, அருணகிரியோட பாதிப்புலேருந்து அவர் விடுபட்டு தான் இன்னொரு பிறப்பே எடுப்பார். அருணகிரியாவே அவர் இருந்தார்னா அப்புறம் அந்த ரோலே அவர் அந்த ரோலை செய்வாரா இந்த ரோலை செய்வாராங்கிறதுல கன்ஃபியூஸ் வந்துடும். அப்போ அதனால தான் பல நாள் நான் இருக்கும்போது எனக்கு ரொம்ப நெருக்கமான அலைவரிசையாக மாணிக்க வாசகர் அடிக்கடி வருவார், அருணகிரி வருவார். ஆனால் என்னுடைய புத்தகத்தை விட்டுட்டு அருணகிரியும் மாணிக்க வாசகரோட புத்தகம் தான் இந்தியா முழுக்க நம்பர் 1ல் இருக்குது. அவங்க புத்தகம் இல்லாத வீடே கிடையாது. அதில் மாணிக்க வாசகர் புத்தகம் இல்லாத வீடு எல்லா மொழிகளையும் தாண்டிய ஒரு புத்தகம் மாணிக்க வாசகரோட புத்தகம். ஆனால் ஒரு நாள் கூட இந்த புத்தகத்தை கொடு, இந்த புத்தகம் சம்பந்தமாக பேசுன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா மாணிக்க வாசகருடைய எழுதினார்ல அந்த எழுத்து, மாணிக்க வாசகர் அப்படிங்கிற பேர்லேருந்து எல்லாத்தையும் திறந்துட்டு அந்த அலைவரிசை புது அலைவரிசையாக எனக்குள்ள வருது. அந்த அலைவரிசை அந்த ரேடியேஷன் அந்த காலகட்டத்தோட முடிஞ்சு போச்சு. அதை நீ டச் பண்ணக்கூடாது. அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. பெரிய புராணத்தை பற்றி சொல்கிறதோ, பெரிய புராணத்தை ஊக்குவிக்கிறதோ, இல்லை திருவாசகத்தை பற்றி நம்ம சொல்கிறதோ ஊக்குவிக்கிறதோ இருக்கக்கூடாது. அந்த அலைவரிசையிலேருந்து நம்ம விடுபட்டாதான் இந்த அலைவரிசையில் இந்த ப்ரெசன்ஸில் என்ன பணி செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும். அப்படிங்கிறது தான் அதோட செயல். அதே மாதிரி தான் நம்மளோட பிறந்த எல்லா பேருமே, தாய் தகப்பன் யாரெல்லாம் பிறந்து இருக்கிறாங்களோ அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க விடுபட்டறணும். அவங்க அலைவரிசை இருந்துச்சுன்னா அது பாதிப்பு, அது இருக்கக்கூடாது. அதுதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கிற விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த விடுதலை கிடைச்சிடணும். அப்போ ஒருத்தருக்குள்ள விடுதலை கிடைக்காத போது அவங்களுடைய அலைவரிசை உங்களுக்குள்ள இருக்கும்போது அது பித்திருக்கள் சாபமாக மாறுது. அது உங்களுக்கு துயரம் துன்பமாக மாறுது. அந்த அலைவரிசையிலேருந்து நீங்கள் மீள முடியல.
அவர் கனவுல வர்றாரு, உங்களுக்கு பிரசன்ஸில் உணர்த்த ட்ரை பண்ணுறாரு. இப்போ தியானம் பண்ணால் ஒரு சித்தர் வருவான், ஒரு ஞானி வர்றாங்கிறீங்கல்ல, செத்து போனவொன்னு அலைவரிசையாக வருவாங்க. வரமாட்டானா என்ன? பேய்ங்கிறது என்ன? அலைவரிசை தான். புரியுதுங்களா? இப்போ பிளாக் மேஜிக் பண்ணுறான்னு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு அலைவரிசை தான். ஒரு 2 முடியை எடுத்துகிட்டு வா, கொஞ்சோண்டு மண்ணை அள்ளிட்டு வா, கொஞ்சோண்டு அவரோட 2-3 சட்டையில் 2 நூல் எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வான்னா அலைவரிசையிலேருந்து அவனோட தன்மைக்கு வச்சு இவன் ஒரு அலைவரிசையாக அனுப்புகிறான். அவரை தாக்கு, அவருக்கு ஒரு செயல் செய்ய அப்படின்னு அலைவரிசையை தான் அனுப்புகிறான். வேற என்னத்தை அனுப்புகிறான் அவன்? புரியுதுங்களா? அது என்ன பண்ணுதுன்னா அவருக்கு அவரோட நினைச்சு அந்த அலைவரிசையை சொல்லும்போது ஒரு நாள் அவருக்குள்ளேயே ஒரு பாதிப்பை அவரால் உணர முடியுது. அப்போ அவர் செட்பேக் ஆகுறாரு. அதே மாதிரி தான் வீடுகளில் இறந்தவங்களுடைய அலைவரிசைகளை தூக்கிக்கிட்டே இருக்கிறது. அது விடுபட்டுறதுக்கு அந்த வாய்ப்புகள் அவங்களுக்குள்ள அந்த தெரியலை. இப்போ இறந்தவங்களுக்கும் உங்களுக்கு எப்படின்னா அவங்களோட நினைப்பே வரக்கூடாது. அவன் கம்ப்ளீட்டாக அதுலேருந்து விடுதலை ஆயிருந்தா அப்போ என்ன ஆகுன்னா, என்னைக்காவது அவங்களோட ஞாபகம் வரும்போது ஒரு ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வணங்குறது போகிறது அப்படி தான் இருக்குமே. அந்த அலைவரிசை உங்களை டச் ஆகும். இப்போ அலைவரிசைங்கிறது என்னன்னா ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்க. இப்போ என்னுடைய காணொளி கேட்கும்போது அங்கே உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு அலைவரிசை வரும். அதுதான் அலைவரிசை. அதே ஒரு இறந்தவனுடைய அலைவரிசையும் உள்ள வந்துச்சுன்னா அது உங்களை நல்ல தன்மைக்கு எடுத்துட்டு போவாது. அதுதான் வேண்டாம் அப்படிங்கிறது எடுக்கிறது. இப்போ நமக்கு நிறைய ஆன்ம விடுதலைய அவருடைய அலைவரிசைய அவருடைய விஷயத்தை எடுத்து விட்டாச்சு நிறைய பேருக்கு. ஆனால் அவங்க வீட்டில் சின்ன அலைவரிசை இருக்கும். அவங்க வாழ்ந்துட்டு போனாங்கல்ல, அந்த தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு காற்று மாதிரி இருக்கும். அது ஒரு நாள் அதுலேருந்து ரிலீஃப் ஆகும். அது ஒரு 3 மாசமோ 6 மாசமோ சில வீட்டில் 1 year கூட ஆகும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் தியானம் பண்ண அந்த அலைவரிசையும் அந்த வீட்டிலேருந்து விடுபட்டுரும். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வாழும்போது என்னன்னா ஒரு ரிலீஃபாக இருப்பீங்க. இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அது வேணும். ஒவ்வொருத்தருக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா பணம், இந்த புகழ், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் போதும் வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா நல்ல தன்மை இருந்தால் தாங்க அந்த வீட்டுக்குள்ளே நம்ம சமைக்கிறதோ சாப்பிட்றதோ தூங்குறதோ ஒரு நல்ல செயலுக்கு செஞ்சுக்க முடியும். இல்லைன்னா செஞ்சுக்க முடியாதுங்க. அது ரொம்ப கம்ப்ளீட்டாக அது வேற மாதிரி போயிடும். அந்த உடல் ஒரு நல்ல தன்மைக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. புரியுதுங்களா? மைண்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ தான் தியானம் பண்ணுறதுக்கு ஒரு உகந்த இடங்கள் சில இடங்கள் இருக்குது, சில இடங்கள் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அங்கே சரியான அலைவரிசை வராத போது அந்த உடல் உபாமைகளை சந்திக்கும். அந்த உடல் நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்போ அந்த உடல் 10 நாள் இப்படி சந்திக்க அந்த உடல் அது தியானத்துக்குள்ளே ஒரு முன்னேறும். அதே நேரத்தில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே ஒரு பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அது ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் அது. அப்போ ஒருத்தர் தியானத்தில் ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. இதெல்லாம் ஒரு தோட்டக்காரன் மாதிரி க்ளீன் பண்ண வேண்டிய வேலை. புரியுதுங்களா? ஒரு 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 ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு உடலில் உங்களை கட்டி வந்துருச்சுன்னா அதை டாக்டர் ரிமூவ் பண்ணுறாருல, அந்த மாதிரி க்ளீன் பண்ண வேண்டிய வேலை தான். அதை எந்தெந்த மாதிரி வடிவத்துக்குள்ளே அவர் அதை வெளியேற்றணுமோ அதை வெளியேற்றுறாங்க. இதை எப்படி வெளியேற்றுறதுக்கு என்ன மாதிரி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தான் பிரபஞ்சம் பல நாள் நமக்குள்ளே இருந்த கெட்ட செயலை வெளியேற்றி ஒரு நல்ல செயலை உள்ளே பண்ணும்போது அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுக்குது. இப்போ உனக்குள்ள ஒரு தன்மை இருக்குது, அதை வெளியேற்றினா தான் நல்ல தன்மை உள்ளே வரும் அப்படின்னு பல நாள் அதுக்கு என்ன நமக்கு ப்ராசஸ் பண்ணுதுன்னா நமக்குள்ளே நடக்கிறத படமாக அது விஷுவல் பண்ணி காட்டுது. அது நரேஷன். அதுதான் சொல்கிறேன், ஒரிஜினலாக ஒரு நரேஷன் அது நரேஷன் கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையை முழு நரேஷனை அது கொடுக்கும். முழு கதையை அது சொல்லும். இது ஏன் நடந்துச்சு, இந்த தியானம் உனக்கு ஏன் கிடச்சிச்சு, இந்த லக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் நீ சொல்லாத, இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத அது ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லி அந்த வழி நடத்தி கூட்டிகிட்டு வரும். அப்போ தான் நமக்குள்ளே என்னன்னா நாமளே ஒரு தியானம் கற்றுக்கிட்டோம், நாமளே ஒரு பயிற்சி செஞ்சோம், நாமளே உயர்ந்தோம், நாமளே வாழ்ந்தோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தாட்டிலேருந்து நம்ம விடுபடுவோம். புரியுதுங்களா? இதுதான் அதுக்குள்ளே இருக்கிறது. இப்போ அதுதான் நம்ம மனிதர்கள் நம்மளை சந்திக்கிறவங்கள்ட்டேருந்து என்னன்னா அந்த அவங்கவுங்களுக்குள்ளேயும் ஒரு அலைவரிசை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அலைவரிசையை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வரம் மாதிரி எனக்கு ஆசீர்வாதமும் பண்ணுங்க, அதே நேரத்தில் தியானமும் கொடுங்க, அதே நேரத்தில் என்னை ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்பாங்க. ஆனால் வர்றவங்க என்னன்னா உடலுக்குள்ள அவ்வளோ பெரிய உபாமைகள் இருக்கும்.
அதை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிக்க மாட்டாங்க. அதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு பெரிய புரிதல் ஐடியாலாம் இருக்காது. அப்போ ஒரு ஞானி வந்து இதை போய் உட்கார வச்சு தனிப்பட்ட முறையில் டிஸ்கஷன் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து எவ்வளோ பெரிய பெரிய இந்தியாவில் உயர்ந்த ஞானிகள்லாம் இருந்தாங்க. ஏன் எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் கொடுக்கல அப்படின்னா, அவனுக்கு எது கொடுக்கப்படணுமோ அதுதான் கொடுக்கப்படணும். அதுதான் ரொம்ப சரியாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த கால வரையறை பார்த்து அவங்க ஒரு வேலையை கரெக்டாக அது செஞ்சு ஒரு வேலை செய்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமாக நான் வந்து கருதுகிறேன். அந்த புரிதல் இங்கே இருக்கிற நிறைய ஆசிரமங்கள்லையோ நிறைய தியான சென்டர்களில் ஏன் இல்லை அப்படின்னா, அவங்க அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸில் உங்களை பார்க்க தெரியலை, உங்களை அணுக தெரியலை. புரியுதுங்களா? அவங்க அந்த மாதிரி ஒரு பர்பஸில் வளர்ந்துருந்தாங்கன்னா, இந்த தியானத்தை எப்படின்னா எப்படி இதை வந்து கம்ப்ளீட்டாக எப்படி சொல்லணும். இப்போ எனக்கு இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு ஒரு நரேஷன் கொடுத்துச்சுல்ல, அந்த மாதிரி தான் நான் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். உங்கள் லைஃப்பை பற்றி ஒரு கிளாரிட்டியை ஏற்படுத்துறதுக்காக தான் காலை மாலை பேசுறது. இதுக்குள்ளேருந்து உங்களை வந்து ஒரு தெளிவடைஞ்சு முதல் பணி என்னன்னா, உங்களை வந்து ஒரு 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 பெரிய வெளிச்சத்தை பார்க்க வைக்கிறது, ஞானவானா மாத்துறதுங்கிறத தாண்டி முதல்ல தவறான எண்ண பதிவுலேருந்து வெளியில் எடுத்தால் தானே அது அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். ஒரு மனிதன் ஒரு மதம் கொண்ட யானை மாதிரி இருக்கிறான். அவனை இயல்புக்கு ஆக்கினா தானே நல்லது நடக்கும். அவனை இயல்புக்கு ஆக்கிற வேலை ரோல் நான் பார்ப்பேனா, இல்லை மதம் கொண்ட யானையே ஒரு பக்கம் மதம் பிடிச்சி அது பாட்டில் கிறுக்கு பிடிச்சி சுத்தட்டும், இன்னொரு பக்கம் நான் தியானத்தை கொடுத்து இதை செட் பண்ணுறேன் அப்படின்னு செட் பண்ணுவேன். எதை செட் பண்ணுவேன்? ஒருத்தன் வந்து போராட்ட களத்தில் இருப்பான். அவன் வந்து உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெரிய அலைவரிசையை வச்சு தேங்கி நின்றுட்டு இருக்கான். அவன் வந்து என்கிட்ட வந்து எனக்கு ஒரு தீட்சை கொடுங்க, ஞானம் கொடுங்கன்னா அவனுக்கு எப்படி ஞானம் கொடுக்க முடியும், தீட்சை கொடுக்க முடியும்? அவனை ரெடி பண்ணால் தானே கொடுக்க முடியும். அப்போ அவனை ரெடி பண்ணுறதுக்கு என்னவோ அதுக்கான செயல் தான் செய்ய முடியும். அதை எல்லா சூழல்லையும் விவாதிக்க முடியாது. தனிப்பட்ட முறையில் இண்டிபெண்ட்டாக உட்காந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ இது இங்கே இந்தியாவிலேயோ உலகம் முழுக்கோ இது சரியாக கிடைக்கப்படலை. இது சரியாக இது விவாதிக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து காலத்தாலே உருவாகலை. அதுதான் காலம்னு சொல்லுவாங்கள்ல, கால நேரம். சில யுகங்களில் இப்படி நடக்கிறது இயல்பு தான். அது அடுத்த காலகட்டத்தில் அடுத்த யுகத்தில் அந்த மாதிரி ஒரு சூழல்கள் வரும். அதனால தான் நிறைய ஞானிகள் வந்து நிறைய கொஞ்சம் அனுபவம் பெற்றிருந்தா கூட காலம் சரியில்லைன்னு தான் அவங்க சைலண்டாக பேசாமல் இருந்தாங்க. இப்போ காலம் அதுக்கான புறப்பட்டதுனால தான் நாங்கள் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அதனால தான் அதை ஒரு ஓப்பனாக வந்து வெளிப்படையாக அதை பேசுறதுக்கான ஒரு சூழல் வந்து அது வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து அவங்க யார் அவங்கள நோக்கி வந்தாங்களோ அவருக்கு ஒரு பிளஸ்ஸிங்கோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. வந்து அவர் இந்த மாதிரி விவாதிக்கலை, இந்த மாதிரி ஒரு ஒரு ஐடியாக்குள்ளே அவங்க போகலை. ஏன்னா அந்த காலத்தில் அதை சரி செய்கிறது ரொம்ப கடினமான சவாலான காரியம். ஒரு நல்ல ஞானி வந்து களத்தில் நின்று போராடுறது ரொம்ப கடினம். அதனால தான் நான் வந்து பல நாள் சொல்லியிருக்கிறேன். ராமகிருஷ்ணர் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி, அந்த யோகானந்தர் மாதிரி எல்லாம் பணி செஞ்சது ரொம்ப கடினமான சவாலில் தான் பணி செஞ்சுருக்கிறாங்க. ஒரு சராசரி மனிதராக நீங்கள் எப்படி கஷ்டப்படுறீங்களோ, நீங்கள் எப்படி உங்கள் குடும்பத்தை நடத்திக்கிறது போராடுறீங்களோ, அந்த மாதிரி ஞானம் அடைஞ்சவனை ரொம்ப துன்புறுத்தியிருக்காங்க மனிதர்கள், ரொம்ப காயப்படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப மதம் சார்ந்தவங்க, மொழி சார்ந்தவங்க, நிறைய இடங்களில் நிறைய மனிதர்கள் காயப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ அந்த இடங்களெல்லாம் பிரபஞ்சம் வந்து இந்த இடத்த நீ வந்து ரியாக்ட் பண்ணாமல் கடந்து தான் போகணும். அப்போ எதிர்வினை ஆட்டாமல் தான் வச்சிருக்கிறாங்க. அதான் இதுதான் அதோடைய செயல். அப்போ நீ வந்து இந்த இடத்த வந்து ரியாக்ட் பண்ணாத அப்படின்னு வந்து அதை கடக்க தான் வச்சிருக்கிறாங்க. இப்போ பல சூழல்களில் இந்த மாதிரி நிகழ்ந்துருக்கு. அப்போ அதை வந்து உணர்ந்துக்கணும். அப்புறம் அடுத்த கட்டத்தை தான் நம்மளை மாதிரி ஆளுங்க வரும்போது, இப்போ எனக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைச்சிட்டு, இந்த மாதிரி அனுபவம் கிடைக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து மௌனமாக தான் போவாங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குன்னா இது மேக்ஸிமம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 90 விழுக்காடு ரொம்ப குறைவு தான். ரொம்ப பேசிட முடியாது. அந்த ரொம்ப கடினமான சூழல் தான் இருக்கும். அதை பேச வேண்டிய சூழல் வந்து அது பேசப்படணும், இந்த காலகட்டத்தில் விவாதிக்கப்படணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சூழல் இருக்கும்போது மக்கள்கிட்ட விவாதிக்கும். இது வந்து ஃபியூச்சரில் இது உங்களுக்கு மட்டும் கிடையாது. ஃபியூச்சரில் நாளை ஜென்ரேஷனில் பிறக்க போகிற உங்கள் குழந்தைங்க, உங்கள் பேர குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்க இயல்பாகவே டெவலப்மெண்ட் ஆக போகிறாங்க. இப்போ நான் பேசுகிறது, நான் சொல்கிறதெல்லாம் என்னன்னா, நீங்கள் மாறுவீங்கிறதுக்காக கிடையாது. காலமே மாறப்போகுது, காலமே மாறி இருக்க போகுது. நாளைக்கு ஜென்ரேஷனில் பிறக்க போகிற உங்கள் பேர குழந்தைங்க, உங்களுடைய வம்சாவளியில் வர குழந்தைங்கள்லாம் தியானத்தை இந்த மாதிரி போய் தியான சென்டரில் உட்காந்து காசு கொடுத்து இந்த தியானம் அது இதெல்லாம் சுற்றிக்கிட்டு லூஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. இயல்பாக தியானங்கள் வரும், இயல்பாக நடக்கும்.
அதுக்கு முன் ஏற்பாடாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல நினைக்கிறேன், அவ்வளோதான். நான் மாற்ற நினைக்கல, மாறிடுச்சு, மாறப்போகுது, அதை நான் முன்னாடியே அட்வான்ஸாக சொல்கிறேங்கிறது தான் இதோடைய செயல்பாடு. அப்போ இந்த செக்டரில் இருக்கிற மக்களுக்கு ரெண்டும் கட்டானா நிற்கிறாங்க, அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது. அப்போ இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து இதில் எந்தெந்த ஆன்மாலாம் எதாவது மாதிரி ஒரு விஷயம் இருக்கோ அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கான ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறது. இவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற செயல். அப்போ மாறும், மாறப்போகுது, அதுக்கான சூழல் உருவாகும். அப்போ அவனுக்குள்ளேருந்து ஒரு நல்ல மலர்ச்சி வந்து அடுத்த ஜென்ரேஷனில் உள்ள குழந்தைங்களுக்கு அது ஏற்படும். அப்போ அது அந்த நல்ல வாய்ப்பை அதுங்க ஒரு ஒரு ஆத்மார்த்தமாக பயன்படுத்திக்கங்க. அப்போ அதுக்குள்ள பிரிவினைகள் பாகுபாடுகள்லாம் இல்லாமல் இயல்பாகவே தன்னுடைய லைஃப்பை வந்து அதுங்க இயங்கும், அதுங்க வாழும். அதுக்கான சூழல் வந்து உருவாக போகுது. அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வாழ்ந்திருக்க வாழ்க்கை, நம்ம கடந்து வந்திருக்க பயணங்களில் நிறைய முரண்களும் நிறைய குழப்பங்களும் நிறைய பிழைகளும் இருக்குது. அதுக்கு முக்காவாசி காரணம் என்னன்னா, இந்த காலத்தோட அலைவரிசையே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லுது. இந்த காலத்துக்குள்ள இது மாதிரி மோசமான சிந்தனை படைத்த மனிதர்கள் தோன்றுவாங்க. மோசமான மனிதர்கள் அவங்களுடைய இந்த காலத்தையே, இந்த யுகத்தையே எப்படி சொல்கிறாங்க, கலியுகம் அப்படின்னா என்னன்னா, எண்ணத்தால் மனிதன் சாதிக்க வேண்டும்னு எவன்லாம் நினச்சானோ அவன் கலியுகத்தில் ராஜாவாக இருப்பான், அவன் கலியுகத்தில் பெரிய நடிகனாக இருப்பான், கலியுகத்தில் பெரிய சாமியாராக இருப்பான், பெரிய குருவாக இருப்பான். அப்போ என்னன்னா, அது கலியுகம் கிடையாது, எண்ண யுகம்னு பேர் அதுக்கு. அதை எண்ணத்தால், மனதால், ஆசையால், சிந்தனையால் ஒருத்தன் தன்னுடைய இதை பல நாள் ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறவனுக்கு ஒரு யுகம் இருக்குது. அந்த யுகம் தான் கலியுகம்னு சொல்கிறது. அந்த யுகத்தில் அகப்பட்டு போனவன் சில மனிதனுங்களும் அகப்பட்டு போயிடுறான். ஒரு மனம் தெளிவடைந்தவனோ மனம் குழப்பம் இல்லாமல் விடுபடணும்னு நினைக்கிறவனோ அது இந்த யுகத்துக்குள்ளே இருக்கிறதுனால அவன் போராட வேண்டியதாக இருக்கு. அவன் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கு. அதுதான் இங்கே இருக்குது. அப்போ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நீங்கள் உங்கள் நகரத்துலேயோ உங்கள் தெருவுலையோ உங்கள் ஊர்லேயோ நீங்கள் விடுபட முடியாமல் தவிக்கிறதுக்கு முக்கால்வாசி காரணம் என்னன்னா, மனம் கொண்ட எல்லா மனிதனும் ஒரே மாதிரி சிந்திக்கிறான், ஒரே மாதிரி செய்கிறான். என்ன ஒரே மாதிரி சிந்திக்கிறான்னா, தான் செய்கிற தவறுன்னே ஒத்துக்க மாட்டான். அதனால தான் நீங்களும் தவறு செய்கிறீங்க. ஒரு மனிதன் கூட நான் தவறு செய்கிறேன், நான் தவறாக வாழ்கிறேன், நான் தவறாக இருக்கிறேன் அப்படிங்கிறத எந்த மனிதனோ எந்த ஆணோ எந்த பெண்ணோ ஒத்துக்கிறதே கிடையாது. அப்போ நீங்கள் என்னன்னா, இது தவறு இல்லை, இதுதான் வாழ்க்கையோட ஸ்டைல் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுங்க. புரியுதுங்களா? வாழ்க்கையோடைய முறையே இதுதான், அப்போ இப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்னு நடுறீங்க. இப்போ என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்மணி குலதெய்வம் எப்படி உருவானுச்சுன்னு உங்கள் அம்மாக்கிட்டே உங்கள் அப்பாக்கிட்டே கேட்டிருக்கீங்களா? நம்ம குலதெய்வம் எங்கே இருக்குது, அங்கே மொட்டை போடணும்னு தான் கேட்டிருக்கீங்களா ஒழிய குலதெய்வங்கிறது எதற்கு? ஊரில் வந்து அவ்வளோ பெரிய முருகன், விநாயகன், இவ்வளோ பெரிய தெய்வங்கள்லாம் இருக்கும்போது இந்த சிறு தெய்வங்கள் வழிபாடு எங்கேருந்து வந்துச்சு, ஏன் வந்துச்சு? அப்போ நம்ம எதற்கு எந்த சூழலில் வழிபட ஆரம்பித்தோம், என்ன காரணத்தினால வழிபட ஆரம்பித்தோன்னா யாருக்கிட்டையாவது ஒரு டிஸ்கஷன் இருக்கா? அப்போ அந்த டிஸ்கஷனை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க, ஏற்கனவே நம்ம குடும்பம் ரெண்டாக கிடக்கு, குலதெய்வத்தை பகச்சியானா மொத்தமாக அழிஞ்சு போயிடுவோம், செத்து போயிடுவோம்னா அதுவே ஒரு சாபத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த புரிதல்லாம் உங்களுக்குள்ள எப்படி விதைக்கப்பட்டிருக்கு எப்படின்னு பாருங்க. அப்போ ஒரு மனிதன் விடுதலை ஆக முடியாத சூழ்நிலையை எப்படியெல்லாம் உருவாக்கியிருக்கு, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்க. அப்போ ஒரு பழக்க வழக்கங்கிறது என்னன்னா எண்ணம் தாங்க. அப்போ ஒரு பாட்டி, உங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டி பழக்க வழக்கத்தால் இருக்கிறா. எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, எங்கள் பரம்பரையில் சொல்லி கொடுத்துட்டு போனதை நான் செய்கிறேங்கிறா. அந்த மாதிரி ஒரு வழிமுறையை எடுத்துகிட்டு வரேங்கிறா. அப்போ பழக்க வழக்கத்தை எடுத்துகிட்டு வந்து எப்படி ஒரு உயர்ந்த செயலை நீ அனுபவிக்க முடியும், கற்றுக்க முடியும். நீ விளக்கு ஏற்றுறிய, அந்த விளக்கு இறைவனை தொடர்பு கொள்ள முடியும்னு எவன் உனக்கு சொல்லி கொடுத்தான்? ஒரு நெய் விளக்கு ஏற்றுற, இறைவனை தொடர்பு கொள்ள முடியும்னு எவன் சொல்லி கொடுத்தான்? அதுவே ஒரு பழக்க வழக்கம்தான். புரியுதுங்களா? அப்போ அந்த விளக்கை ஒருத்தர் விற்கிறாருல, விற்கலாமா அப்படிங்கிறத யார் சொல்லி கொடுத்தா? இப்போ இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ இறைவனுக்கு முன்னாடி இறைவனுக்கிட்ட போக போகிற பொருளை விற்கவே கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல. விற்கக்கூடாது இல்லை. இறைவன் கழுத்தில் ஒரு மாலையை வாங்கி போட போகிறீங்க, 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வாங்கினா தான் இறைவன் கழுத்தில் போட முடியும். அப்போ அந்த மாலையை விற்கப்படுது இல்லை. அது எங்கேருந்து எப்படி இது டெவலப்மெண்ட் உருவானுச்சு, இது எப்படி ஒரு செயல் கிரியேட் ஆனிச்சுங்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா கலைந்தீங்கன்னா
நீ கோயில் பக்கம் போக மாட்ட, விளக்கையும் எடுக்க மாட்ட, மாலையும் தூக்க மாட்ட, எதுவும் தூக்க மாட்ட. இதெல்லாம் தாண்டி ஒன்று நின்றுவ. அப்போ இந்த மாதிரி தாண்டி நீ நிற்கும் போது வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து மூட நம்பிக்கைக்குரியவன், நீ இந்த மாதிரி செயலுக்குரியவன் அப்படின்ட்டுருவாங்க. அதெல்லாம் எப்போ இந்த டாபிக்கெல்லாம் பேசுவாங்கன்னா, நீ பயிற்சி காலத்தில் இருக்கும்போது பேசுவாங்க. உன்னுடைய வளர்ச்சி என்னன்னா அவங்களெல்லாம் மறக்கடிச்சிடும். புரியுதுங்களா? அவங்களெல்லாம் எதிர்த்து போர் பண்ண வைக்காது, உங்ககிட்டே வர வைக்காது. அவங்கெல்லாம் விலகி ஓடிடுவாங்க. புரியுதுங்களா? அதுதான் உன்னுடைய தீவிரமான வளர்ச்சிங்கிறது. உண்மையான வளர்ச்சிக்கிட்ட வந்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்த முடியாது, அங்கே நிற்கவே முடியாது, அதுக்கான வாய்ப்பு இருக்காது. இந்த சூழலில் உங்களால் அதை எதிர்த்து நிற்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு பொருளை வந்து தவறான பொருள் வச்சுருந்தா ஒரே நாளில் உங்களை சரி செஞ்சிடலாம். நீங்கள் வச்சுருக்க அத்தனை பொருளுமே தவறான பொருள் தான். எப்படி சரி செய்யறது? போராட்டம் தானே. எல்லாமே வாழ்வியலாக நீங்கள் மேற்கொள்கிற அத்தனை விஷயத்துக்குள்ளேயும் நிறைய பிழைகளும் நிறைய தவறுகளும் இருக்கு. அப்போ நீங்கள் எதை வச்சு எதை சரி செய்யறது? நீங்கள் கறி திங்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் உங்கள் கணவர் கறி திம்பாருங்கிறீங்க. நீங்கள் மீன் திங்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் மாமியா மீன் இருந்தால் தான் சாப்பிடுவேங்குது. இப்போ இதுக்குள்ளே எப்படி சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும்? புரியுதுங்களா? நீங்கள் தீவிரமான ராமலிங்க சுவாமி பக்தருங்கிறீங்க, உங்கள் வீட்டில் கெடா வெட்டி தான் காது ஊற்றணுங்கிறாங்க. இதுக்குள்ளே நீங்கள் எப்படி ஒரு 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 செயல் உருவாக்க முடியும்? சொல்லுங்க. எதுலையுமே ஒரு கிளாரிட்டியே இல்லை, ஒரு ஒரு தெளிவு இல்லை. அப்புறம் எப்படி ஒரு மனித வாழ்க்கைக்குள்ளே நாம் வந்து எப்படி ஒரு தெளிவாக எப்படி செயல் நோக்கி பண்ண முடியும்? அப்போ இந்த யுகம் இப்படியாப்பட்ட யுகம், மோசமான யுகம். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சவுட்டு மணிக்கு எவமெல்லாம் உலகத்தில் எவமெல்லாம் சாமியாராக குருவாக தோன்றுறானோ அவனை எல்லாத்தையும் கும்பிட்டு இவன்கிட்ட 10 நாள், அவன்கிட்ட 10 நாள், அவன்கிட்ட நான் அப்படியே போய் கடைசியில் டமால் நீங்கள் விழுந்துடுறீங்க. புரியுதுங்களா? இதான் விஷயம். ஆனால் ஞானம் அடைஞ்சவன் எவனும் பார்க்கலங்கிறதே பாதி பேருக்கு தெரியாது. புரியுதுங்களா? அவன் ஞானம்னு அடைஞ்சான்ல, எதுன்னா ஒருத்தனை பார்க்காமே ஞானம் அடைஞ்சவன் தான் அதிக பிரசன்ஸில் இருக்கிறான். அதிகமான ஆட்கள் யார் இருக்கான்னா, ஆப்போசிட்ல ஒருத்தன் உருவாக்காமே அவனை உருவத்தையே பார்க்காம ஒருத்தன் உருவாயிருக்காங்க. இவன் தாங்க அதிகமாக இருந்திருக்கான். புரியுதுங்களா? இதான் விஷயம். அருணகிரிநாதர் குருநாதரே கிடையாதுங்க. அருணகிரிக்கு மாணிக்கவாசகனுக்கு குருநாதரே கிடையாதுங்க. இவங்கெல்லாம் பார்க்கலங்க ஆப்போசிட்ல ஒரு ஆளை. புரியுதுங்களா? இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய வாழ்க வளமுடன் மாதிரி ஒரு குருநாதரோ, ஈசா மாதிரி ஒரு குருநாதரோ, ரவிசங்கர் மாதிரியோ, இல்லை கேரளாவில் ஒரு அம்மா கட்டி பிடிச்சி உங்களுக்கு ஒரு வைத்தியம் பார்க்குறாங்க, அந்த அம்மா மாதிரி குருநாதர்லாம் அருணகிரி கட்டி பிடிச்செல்லாம் எவனும் பார்க்கல, எந்த குருநாதர்களும் இல்லை. அப்போ அவங்களுக்குள்ளேருந்து சூட்சமத்துக்குள்ள ஒரு அலைவரிசை வந்து அவங்கள வளர்க்கப்பட்டுச்சு, உருவாக்கப்பட்டுச்சு. புரியுதுங்களா? அப்ப ஞானத்துக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள நீங்க இந்த காலத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறதுனால அது புரியாது. என்னுடைய செயல் வடிவத்துக்குள்ளேருந்து கடந்து வந்திருக்கிறதுனால இதை வெளிப்படுத்த வேண்டிய, தெரியப்படுத்த வேண்டிய, குறைந்தபட்சம் இது பிரபஞ்சம் தேவை அப்படின்னு நினைக்குது. பிரபஞ்சம் வந்து இப்பயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க மக்களாகிய நீங்க மாறிடுவீங்க, இது உங்களுக்கு மாற்றப்படணும் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு தலைவர் பேசுற மாதிரி என்ன பேச வைக்கல. அட பாவியெல்லாம் மாற போகுதுரா, இதை நான் உங்கள்கிட்ட தகவலாக சொல்கிறேன், நீங்களும் மாற மாட்டீங்க, எவனா எங்கெங்கே தட்டணுமோ எங்கெங்கே எது செய்யணுமோ அதை நாங்களே செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்போம்டா, இதெல்லாம் சொல்கிறதுக்காக ஒரு வேலைக்கு சொல்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா உங்களை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், அதனால் உங்களை நாங்கள் வந்து டீச் பண்ணலாம் மாட்டோம், எங்களுடைய செயலே வேற அப்படிங்கிறது தான் அந்த பிரபஞ்சத்தோடைய செயல். பிரபஞ்சங்கிறது அதுதான். அது வந்து அதோடைய செயல்பாடுகளே முற்றிலும் வேற மாதிரி இருக்கும். அது வந்து மக்களை வந்து அந்த நல்வழிப்படுத்துறது அது வேற ரூட்ல எடுக்கும். புரியுதுங்களா? அதுதான் அதோடைய செயல் வடிவத்துக்குள்ள இருக்கு. அதை வந்து எப்பயுமே அதை பார்க்கணும். இந்த உட்கார்ந்துருக்க 100 பேரையும் ஒரே விதத்தில் நல்வழிப்படுத்த முடியாது. 100 பேரையும் வெவ்வேறு விதமாக நல்வழிப்படுத்தணும். ஒரே விதமாக எப்படி நல்வழிப்படுத்த முடியும்? எல்லாம் வெவ்வேறு தன்மை கொண்டது, எல்லாம் வெவ்வேறு காலகட்டத்தை கொண்டது. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு சூழல்களுக்குள்ள பிறப்படுத்துதுங்க. அதுங்களெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான். அதனால தான் அந்தந்த ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பணிங்கிறது அதுதான். புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து ஓரளவு அந்த பிரபஞ்சத்தால் கனெக்ட் ஆனால் தான் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஷனே பண்ண முடியும்.
இதை பப்ளிக்கிட்ட டிஸ்கஷன் பண்ண முடியாது. அவங்களுடைய தாட்டு வேற, அவங்களே ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க, இதெல்லாம் போய் டிஸ்கஷன் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டுருவாங்க. புரியுங்களா?